வெல்கம் கைஸ், வெல்கம் டு போனஸ்ட்ரி மேக்ஸ். சிபிஎஸ்சி போர்டு கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். செட் 1, செட் 2, செட் 3 மூணு செட்லேயுமே கேஸ் ஸ்டடி கொஸ்டின் சேமாக தான் இருக்குது. ஆர்டர்ஸ் மட்டும் மாறி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின், டியூரிங் த தியேட்டர் ட்ராமா எ பேக்ட்ராப் ஆஃப் பில்டிங் ஆர்ச்சஸ் வாஸ் யூஸ்ட். அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பேரபோலாவை டிபெண்ட் பண்ணி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப ஈஸி கொஷின் இது. அவங்க ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. -x² + 2x + 8 ஏ வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்சைட் டவுன் பேரபோலா கிடச்சிருக்கு. ஓகேவா? எல்லா டீட்டெயில்ஸுமே கொஷினில் இருக்குது கைஸ். ஸ்ட்ரைட்டாகவே கொஷின் போகலாம். டிட்டர்மைன் த ஹைட் ஆஃப் த ஆர்ச்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பேரபோலா வந்து உங்களுக்கு சிமெட்ரிக் ஃபிகர் இது. திஸ் பேரபோலா அட்டைன்ஸ் மேக்ஸிமம் ஹைட் அட் x = 1. x 1 இருக்கும்போது அது மேக்ஸிமம் ஹைட்டை அட்டன் பண்ணுது. இப்போ ஹைட்டுன்னு கேட்கும்போது கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 1 யூஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் த மேக்ஸிமம் ஹைட். மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 யூஸ் பண்ணுங்கள். 2 × 1 + 8 -1 + 10 9 feet. இதுதான் உங்களோட மேக்ஸிமம் ஹைட்டு. ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாலினாமியலை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் த ஜீரோஸ். இங்கே x² நெகட்டிவாக இருக்கிறதுனால த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. So you get x - 4, x + 2 = 0, where x = 4 and -2. கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, which points on the graph represents the zeros கேட்டிருக்காங்க. எப்பவுமே எக்ஸை கட் பண்ணுறது, எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுற பாயிண்ட்ஸ் தான் ஜீரோஸ்ன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸை 2 இடத்துல இந்த பேரபோலா கட் பண்ணுது, ஏ அண்டு பி. ஜீரோவுக்கு ரைட் சைடு இருக்கிறது பாசிட்டிவ் எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல 4, 0, இந்த இடத்துல -2, 0. Which points on the graph represents the zeros? A and B. A and B represents the zeros. The zeros are 4 and -2 answer எழுதிக்கோங்க. Then second one, find the span of the arch on the floor ன்னு கேட்டிருக்காங்க. Span of the arch on the floorங்கும் போது AB கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா √(x2 - x1) the whole square plus y2 - y1 the whole square. So 4 - 2. Minus of minus போது 2 வந்துடும். xோட கோஆர்டினேட் 0. 6². So 6 units. இதுதான் உங்களோட ஆர்ச்சோட ஸ்டேஜ் ஃப்ளோரில் இருக்கிற ஸ்பேம் ஆஃப் த ஆர்ச். தென் தேர்ட் கொஸ்டின், ரைட் த கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த அபவ் கர்வ் வித் ஒய் ஆக்சிஸ். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆன் ஒய் ஆக்சிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் வந்து 0 கொடுத்துருக்க பேரபோலாவில் எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுங்கள். 0 + 0 8 மட்டும்தான் இருக்கும். ஸோ த பாயிண்ட் y = 0 + 0 + 8 ஆகிடும். y 8 இந்த இடம் கேட்குறாங்க. எந்த இடத்துல இந்த பேரபோலா ஒய்யை கட் பண்ணுதுன்னா 0,8. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 ஐடென்டிக்கல் பேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பேக்கில் 54 கார்ட்ஸ் இருக்கும். ஸோ 54 + 54 108 கார்ட்ஸ் இருக்குது. இதில் 3 கார்ட்ஸ் ஆர் ட்ராப், ரெஸ்ட் ஆஃப் த கார்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 108லேருந்து 3 கார்ட்ஸை எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் கார்ட்ஸ் 104 தான். இந்த 104ல் ட்ராப் ஆன கார்ட்ஸ் குயின் ஆஃப் ஹார்ட்ஸ், 10 ஆஃப் ஸ்பேட், ஆஸ் ஆஃப் கிளப்ஸ். இப்போ இந்த 3 கார்டும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த ட்ரான் கார்டு இஸ் ஃபேஸ் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. பேக் 1ல் 12 ஃபேஸ் கார்ட்ஸ் இருக்கும். அப்போ 2 பேக்ஸ் அப்படிங்கும்போது 12 + 12 24 ஃபேஸ் கார்ட்ஸ் இருக்கும்.
அப்போ ரிமைனிங் ஃபேஸ் கார்ட்ஸ் 23. ஏன்னா ஒரு குயினை நம்ம எடுத்தாச்சு. ஸோ ரிமைனிங் 23 கார்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ ப்ராபிலிட்டிங்கும் போது ஃபேவரபிள் டிவைடட் பை டோட்டல். ஸோ 23/104 தான் அதோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ப்ராபிலிட்டி தட் drawn card is either a king or a queen கேட்டிருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் கிங் ஒரு பேக்கில் எவ்வளோ இருக்கும்? 4 கிங் இருக்கும். நமக்கு இருக்கிறது 2 பேக். ஸோ நம்பர் ஆஃப் கிங் 8, நம்பர் ஆஃப் குயின் 7. ஏன்னா ஒரு குயினை நம்ம எடுத்தாச்சு. ஸோ டோட்டல் 15 கார்ட்ஸ். ஆஸ் யூஷுவல் ஃபேவரபிள் 15 கார்ட்ஸ், டோட்டல் 104. ஸோ யுவர் ப்ராபிலிட்டி இஸ் 15 divided by 104. Do you think that the probability of getting a queen was higher if none of the cards were dropped? Justify your answer. அதாவது நம்ம 3 கார்ட்ஸை ட்ராப் பண்ணதுக்கப்புறம் குயினுக்கு ஒரு ப்ராபிலிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவும் கார்ட்ஸை ட்ராப் பண்ணாமல் குயின் எடுத்தால் என்ன ப்ராபிலிட்டி வரும்? அந்த 2 ப்ராபிலிட்டியையும் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்து கார்ட்ஸை ட்ராப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு குயின் கார்ட்ஸ். இப்போ நம்ம 2 கண்டிஷன் பார்க்கலாம். வித்தவுட் கார்ட்ஸ் ட்ராப், வித் கார்ட்ஸ் ட்ராப். கார்ட்ஸ் நம்ம எதுவுமே ரிமூவ் பண்ணலன்னா டோட்டல் 108 இருக்கும். இங்கே நம்ம 3 கார்ட்ஸை ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ 104 தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல குயின் 8 குயின்ஸும் இருக்கும். ஆல் த குயின்ஸ் ஆர் ஹியர். இந்த இடத்துல ஒரு குயினை நம்ம ட்ராப் பண்ணதுனால 7 தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ப்ராபிலிட்டி 8/108, அதாவது 2/7. இந்த இடத்துல ப்ராபிலிட்டி 7/104 இருக்கும். இப்போ இதோட அப்ராக்சிமேட் ஆன்சர் இந்த இடத்துல 069. இப்போ ஜஸ்டிஃபை பண்ணும்போது வித்தவுட் கார்ட்ஸ் ட்ராப் தான் ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ 0.076 greater than 0.069. Next question. Probability of jack கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. வித் ட்ராப்ஸ், வித்தவுட் ட்ராப்ஸ் எது அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் லைக் சேம். இது வந்து கொஸ்டின் ஏ. இது ஆர் ஆப்ஷன், கொஸ்டின் பி. இப்போ குயின் பார்த்த மாதிரி ஜாக் பார்க்க போகிறோம். எல்லா ஜாக்குமே இங்கே இருக்கும். இந்த கண்டிஷனில் ஜாக் வந்து 8 தான் இருக்கும். ஸோ இங்கேயும் ஜாக் வந்து ஆல் த ஜாக்ஸ் ஆர் ஹியர். இப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் ஜாக் 8/108. இந்த இடத்துல ப்ராபிலிட்டி 8/104. இது வித்தவுட் ட்ராப், இது வித் ட்ராப். இப்போ ஒரு நம்பரை பெரிய நம்பரால் டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக கோஷியன்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 8ஐ 108ஆல் டிவைட் பண்ணுறீங்க, 8ஐ 104ஆல் டிவைட் பண்ணி நீங்கள்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்ருக்க வேண்டாம். ஆப்வியஸ்லி இதுதான் இதை விட சின்னதாக இருக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இதுவுமே ஈஸியான கொஸ்டின் தான். கொஞ்சம் திங்க் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே போட்டுருக்கலாம். ரொம்ப ஹார்டான கொஸ்டின்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஃபவுண்டைன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஒரு டிசைன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ அதோட ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ நான் டேரெக்டாகவே சம்குள்ளே போகிறேன். த டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் பால் இஸ் 21 கொடுத்துருக்காங்க. இப்போ ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் 21/2. சிலிண்ட்ரிக்கல் பூலோட அவுட்டர் டயா 50 கொடுத்துருக்காங்க. அவுட்டர் ரேடியஸ் 25. இன்னர் டயா 40 கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னர் 20. ஹைட் ஆஃப் த சாலிட் பேஸ் 14 சென்டிமீட்டர்ஸ். அதாவது அந்த ஃபவுண்டைனுக்கு தண்ணி நிற்கிற லெவலை விட கீழே ஒரு பேஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பேஸ் வந்து 14. வாட்டர் ஃபில்டு 7 சென்டிமீட்டர்ஸ். இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாம். டிட்டர்மைன் த டோட்டல் ஹைட் ஆஃப் த ஃபவுண்டைன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபவுண்டைனோட டோட்டல் ஹைட் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த 14 அப் டு திஸ் வரைக்கும் வரும் ஃபவுண்டைன்.
இட் இஸ் a டிசைன் இது. ஸோ ஃபவுண்டனோட ஹைட் இவ்வளோ தூரம் வருது, பேஸ் 14 ப்ளஸ் உங்களுக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஏறுது பாருங்கள். ஸோ இந்த 21 சென்டிமீட்டர்ஸ் ஆட் ஆகும். கீழே இந்த போர்ஷன் வந்து 14. அப்போ டோட்டல் ஹைட் ஆஃப் த ஃபவுண்டைன் வந்து 14 ப்ளஸ் 21 35 சென்டிமீட்டர்ஸ். இதுதான் ஃபவுண்டனோட டோட்டல் ஹைட். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த பால்னு கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் த பாலுக்கு ஃபார்ம்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 4/3 pi r cube. (22/7) into radius 21/2. So 21/2 into 3 times எழுதிக்கோங்க. 21/2. 7 3 ரெண்டையும் 21 கேன்சல் பண்ணிவிடுங்க. ஒரு 4 2 2 கேன்சல் பண்ணிவிடுங்க. This one is 11. This one is 2 times. 11 into 21 squared 441. Multiply பண்ணிங்கன்னா you get 4851 centimeter cube. இதான் உங்களுக்கு find volume of the ball. Third question. If 1/3 of the ball is submerged in water, find the volume of the water filled in the pool. இப்போ வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 7 சென்டிமீட்டர்ஸ்க்கு வாட்டர் லெவல், அது ஃபுல்லாக அந்த டேங்க் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. பாலை சம்மர்ஜ் பண்ணும்போது 1/3 ஆஃப் த பால் உள்ள சிங்க் ஆகிருக்கு, சம்மர்ஜ்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த பால் 1/3 ஆஃப் த வால்யூம் ஆஃப் வாட்டரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த பால் இருக்கிற இந்த போர்ஷனில் தண்ணி இருக்காது. இந்த பால் உள்ளே அமுங்கினோடனே தண்ணி அந்த பால் அதோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ரிமைனிங் வாட்டர்ஸ் தான் இந்த பூலில் இருக்கும். அதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். தேர்டு கொஸ்டின். வால்யூம் ஆஃப் வாட்டர் இன் த பூல். Volume of cylinder minus 1/3 volume of sphere. Volume of cylinder pi r squared h minus 1/3. ஆல்ரெடி நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சிருக்கீங்க, திருப்பி இதை கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த வால்யூமை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 22/7 into உங்களுக்கு உள்ளே இருக்கிற ரேடியஸ் தான் வேணும். இந்த போர்ஷனில் தான் தண்ணி இருக்கும். ஸோ உங்களுக்கு அவுட்டர் ரேடியஸ் தேவையில்லை, இன்னர் ரேடியஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். இன்னர் ரேடியஸ் 20 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 20 into 20 into ஹைட் வந்து சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனோட ஹைட், இந்த தண்ணி நிற்கிற போர்ஷன் மட்டும் எழுதினா போதும். இந்த பேஸ் 14 தேவை கிடையாது. வந்து ஜஸ்ட்டு அந்த பூல் நிற்கிறதுக்கான ஃபவுண்டேஷன் மாதிரி தான் அதை போட்டிருக்காங்க. சிலிண்ட்ரிக்கல் போர்ட் இந்த 7 சென்டிமீட்டர்ஸ் தான் எடுக்கணும் நீங்கள். ஸோ ஹைட்டு 7 மைனஸ் 3யும் இதையும் கேன்சல் பண்ணுங்கள். 1 time 6 time 17 1617 7 7s கேன்சல் ஆகிடும். 22 into 400 1617 1617 7183 centimeter cube. Then next last subdivision. Find the sum of outer curved surface area of the cylindrical part and surface area of the ball னு கொடுத்துருக்காங்க. அவுட்டர் தான் கொடுத்துருக்காங்க, இந்த அவுட்டர் சைடு.
சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனோட அவுட்டரும் பாலோட அவுட்டரும் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். பொதுவாக கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா பெயிண்டிங் அப்படின்னு நினச்சிட்டு சம் போட்டிங்கன்னா சம் ஈஸியாக வந்துடும். ஸோ outer CSA of cylinder plus CSA of sphere or the ball portion 2 pi r h plus 4 pi r squared. outer radius எழுதிக்கோங்க. height வந்து 21. அந்த பேஸே சேர்த்து தான் பெயிண்ட் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ இந்த பேஸும் அதில் இன்க்ளூட் ஆகிடும். இந்த பேஸ் இன்க்ளூட் ஆகும். ஸோ 14 + 7 21. இந்த ஃபுல் ஹைட்டையும் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு கரெக்டாக இருக்கும். வாட்டர் நிற்கிற போர்ஷனுங்கும்போது 7 எடுத்துக்கணும். பட் சிஎஸ்ஏ அப்படிங்கும்போது இது ஃபுல்லாக தான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த 14 சேர்த்து எடுத்துக்கணும். 21 is your height. 4 into 22/7 into 21/2 21/2. ஸோ கால்குலேட் பண்ணிங்கன்னா 3300 + தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கேஸ் ஸ்டடி 3 கொஷினும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோஸில் அதர் செக்ஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.